பிரியமானவர்களே, இன்றைக்கி கூட நீங்கள்லாம் பூச்செடி வளர்த்துவீங்க அப்படி தானேங்க? எல்லாருமே பூச்செடி செடிகள்லாம் வளர்த்துவோம் அப்படி தானேங்க? அதுக்கு தண்ணி ஊற்றும் போது நீங்கள் கவனிச்சிங்களா? நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கும் மழை வர்ற தண்ணிக்கு வித்தியாசம் இருக்குது அப்படி தானேங்க? மழை தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது அப்படி தானேங்க? ஒரே தடவை மழை பெஞ்சோன்னையும் அது நிறைய ஸ்டெம்பு விடும் அப்படி தானேங்க? அது மாதிரி தாங்க கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னுங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வானத்தின் மதகுகளை திறக்கிறாரா. அதாவதுங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கானான் தேசத்தை கொடுக்குறாருங்க. அந்த கானான் தேசம் எப்படியா, இந்த ஆற்று தண்ணீர்னால விவசாயத்தை பார்க்குறது இல்லையா, வானத்தின் மதகுகள் அதாவது மழை தண்ணினால் ஆசீர்வதிக்கப்படுறதாங்க. அப்போ கடவுளை இயேசுவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதமுமே சத்து நிறைஞ்சதா, அதாவது பயங்கர பலன் நிறைந்த ஆசீர்வாதங்களாக அவர் தராறாங்க. ஏனோ தானோ ஏப்ப சாப்ப அந்த சும்மா நாங்கள் கேட்டாங்க கொடுத்தாங்க அப்படிலாம் இல்லைங்க. அவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் பயங்கர உச்சிதங்களா, ஃபேமஸாக, ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக, மிகுந்த பலன் நிறைஞ்ச ஆசீர்வாதமாக தாங்க இருக்கும். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.